பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள்ல இருக்கிறோம். இந்த வியாழன் வெள்ளி நாட்கள் வந்தாவே இந்த சூறாக்களை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வாரமுமே பார்த்தீங்கன்னா இதை நம்ம வளமையாக வேற செய்து வர வேண்டியது இருக்குது. அதனால நம்ம நினைவுபடுத்துறோம். உங்களுக்கு அடுத்த ஒரு வாரம் ஜும்மா வர்ற வரையுமே உங்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை ஓதி வைங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஒன்று பாதுகாப்பும் தரும், இன்னொன்று போதுமானதா இருக்கும்னு. என்னன்னா, இதை தவிர நீங்க மற்றவங்கள்ட்ட கையேந்திர நிலைமை வராம இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய சூறா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆபத்துகள் வர்றது, தீங்குகள் வர்றதுல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். இப்ப அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்துனமே நம்ம ஆயத்துல் குர்சியை 7 முறை ஓதி வைத்துக் கொள்ளணும். ஆயத்துல் குர்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்து குர்ஆன்லேயே வைத்து மிக மிக மகத்தான ஆயத்தாக இருக்கு. நபி அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் பதிலளிக்கிறாங்க, குர்ஆன்லேயே வைத்து மகத்தான ஆயத்து இது என்று தெரியுமான்னு கேட்டபோது அவர்கள் சொல்றாங்க ஆயத்துல் குர்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அதை பற்றி சிறப்பு நபி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் குர்ஆன்லேயே வைத்து மகத்தான ஆயத்துன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மகத்தான ஆயத்தை நீங்க எப்போதும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் கிடையாது, இது சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆயத்துன்னு இருக்காங்க. இதை ஓதி வருபவர் கண்டிப்பா சொர்க்கவாசியாக இருப்பார். இன்னும் அல்லாஹுடைய சிஃபத்துகளை சொல்லக்கூடியதாக இந்த ஒரு ஆயத்துல் குர்சி இருக்கு. அவனுடைய வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளணும்னா ஆயத்துல் குர்சியில என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டாவே போதும், நீங்களே வியந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கான சிறப்புகளை கொண்டதுதான் இந்த ஆயத்துல் குர்சி. எல்லாத்துக்கும் மேல சைத்தான் உங்க பக்கம் அடுத்த ஒரு வாரத்துக்கு நெருங்கவே மாட்டான். ஆயத்துல் குர்சி ஓதுவதன் மூலமாக அவன் விரண்டு ஓடுகிறான். இன்னும் ஒரு சஹாபிக்கு நேரடியாக ஷைத்தானே ஆயத்துல் குர்சியை ஓத சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கான். எதுக்காகனா, உன்னை நீ எல்லா கெடுதல் இருந்து பாதுகாப்பு பெறணும்னு நினைத்தா இந்த ஆயத்தை ஓதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. முதல்ல ஆயத்துல் குர்சியை 7 முறை ஓதிக்கோங்க. இரண்டாவது அல்ஹம் சூரா, அதாவது ஃபாத்திஹா சூரா. ஃபாத்திஹா சூராக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில சொல்லி நம்ம அடக்கிட முடியாது. நோய்க்கு நிவாரணம் வேணுமா, ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. பாதுகாப்பு கிடைக்கணுமா, ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. தேவைகள் நிறைவேறணுமா, ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. அல்லாஹுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கணுமா, ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. உதவியும் பதிலும் கிடைக்கணுமா, உடனே ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. ஃபாத்திஹா சூரா ஓதினால் போதும். ஒரு குர்ஆன்ல நம்ம எந்தெந்த பலன்களில அடைய முடியுமோ அது அத்தனையுமே நம்ம ஃபாத்திஹா சூராவின் மூலமாகவே அடைந்து கொள்ளலாம். இன்னும் அல்லாஹ் உங்களை பத்தி பேசணுமா, ஃபாத்திஹா சூரா ஓதுங்க. ஏன்னா இதை ஓதுனீங்கன்னா அல்லாஹ் உங்களை பத்தி பேசுறான். யார்கிட்ட பேசுறான்? மலக்கிட்ட பேசுறான். என்ன பேசுறான்? ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க ஓத ஓத அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான். பாரு, என்னுடைய அடியான் என்னை புகழ்றான். இது பாரு, என்னுடைய அடியான் எனக்கும் அவனுக்குமான உறவை சொல்றான். இதோ பாரு, என்னுடைய அடியான் என்கிட்ட உதவி கேட்கிறான். இதோ பாரு, நான் இனி அவன் கேட்குற எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்றான், நம்மளை பத்தி தனித்தனியா பேசுறான். அப்ப அல்லாஹ்வே உங்களை பத்தி பேசக்கூடியதாக இந்த ஃபாத்திஹா சூரா இருக்கு. இதை 7 முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. சகல எல்லா விஷயங்கள்ல இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது குல் அவுது பிரப்பின்னா சூரா. இந்த பிரப்பின்னா சூரா அப்படிங்கக்கூடிய இந்த அன்னா சூரா இருக்கு பாருங்க, இது மனிதர்களுடைய தீங்குலேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதை 7 முறை ஓதுங்க. இந்த மனிதர்கள் தாங்க நிறைய பிரச்சனை வாழ்க்கையில பண்றாங்க. நமக்கு நீங்களே சொல்லுங்க, நேரடியா நம்மளை ஏதாவது ஒரு உயிரினமா தொந்தரவு பண்ணுது கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் தான் நம்மளை தொந்தரவு பண்ணாங்க. ஒன்னா பெத்தவங்களா இருப்பாங்க, இல்லாட்டினா கட்டினவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லாட்டினா நம்ம போய் வாக்கப்பட்ட இடத்துல இருக்கோம், இல்ல நம்ம பெத்ததுகளா இருக்கும், அப்படி இல்லாட்டினா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் யாராவது நமக்கு இம்சை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் மனிதர்கள் தான் தொந்தரவா இருப்பாங்க இன்னொரு மனிதருக்குங்கிறக்காக தான் இந்த சூறாவே இறக்கப்பட்டிருக்கு. இதை ஓதி வைத்துக் கொள்ளுங்க. வாரம் பூரா நிம்மதியா இருப்பீங்க, யாருடைய பிரச்சனையும் இல்லாம டென்ஷனும் இல்லாம. அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவதாக குல்லாவது ரப்பின் ஃபலக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபலக் சூரா. இது பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய படைப்பினங்களுடைய தீங்குலேருந்து பாதுகாவல் பெறுவதற்கு. அதுல பார்க்கும்போது ஷைத்தானு, ஜின்னு, சூனியம், பொறாமை இதெல்லாம் வந்துடும். அதுல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இதை ஓதிக்கோங்க 7 முறை. கடைசியா பாத்தீங்கன்னா 5வதா இக்லாஸ் சூரா. இக்லாஸ் சூரா அப்படிங்கிறது அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூறா தான். அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த சூறா. அதை 3 முறை ஓதுவதே ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை தரக்கூடிய சூறா. இதை ஓதுபவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ள சூறா. இவ்வளவு அந்தஸ்துகள் இந்த இக்லாஸ் சூறாக்கு இருக்கு. இதை 7 முறை ஓதிக்கோங்க. அப்ப இந்த சூறாக்களை 7 முறை ஓதிட்டு வாரம் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். துவா செய்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக இந்த வாரம் முழுவதும் பலன் கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, சிறந்ததை தருவானாக, எல்லாருடைய துவாவையும் கபூல் செய்வானாக. உங்களுக்கான துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். அல்லாஹ் லேசாக்குவானாக. என்னையும் உங்க துவால சேர்த்திக் கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்மளுடைய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.